ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் கிளாத் ஃபிக்ஸிங், ஆரியில் நெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் முன்னாடி சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன இஷ்யூ, ரொம்ப உடம்பு சரியில்லை. பிளட் செல்ஸ் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சொல்ல ஒன்றும் தப்பில்லை. அதனால தான் வந்து எனக்கு போட முடியல. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். மிச்சம் எல்லா கிளாஸஸுமே ரெகுலர் ஆல்ரெடி வீடியோஸ் எடுத்து வச்சனால ரெக்கார்டிங்ஸ் போயிட்டே இருந்துச்சு மேம். இது என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அதுலேயுமே வந்துட்டு நான் பைப்லைன் ஒர்க் ஷாப் வந்து கிளாஸ் போட்டிருந்தேன். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க அந்த பைப் நேரம் அதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தீங்க. என்ன ட்ரஸ்ட் பண்ணி அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேம். இப்போ வந்து ஆரி ஒர்க்கில் நெட் கிளாத் ஃபிக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து பெரிய ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக குட்டி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மொத்தமாகவே ப்ளவுஸில் வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 விதமான டைப் இருக்குது. ரெண்டையுமே 1 by 1 சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட் கிளாத் வாங்கும்போது எப்படி வாங்குன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா நெட்டு தானே அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வாங்குகிற நெட் கிளாத்தை இங்கே இருக்குல்ல, இப்போ இதோட முனி இருக்குது பாருங்கள். இப்படி இழுத்துட்டு இப்படி விட்டிங்கன்னா அதே இடத்துல இருக்கணும். இது பார்த்தீங்களா சுருங்கி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம். இப்போ இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கனக்குள்ளே இது நேராக தெரியுதா? நேராக இருக்குது. கிராஸ் வைஸாக விட்டுருக்கோம், அதை விட்டுருங்க. மற்றபடி சுருக்கம் இல்லாமல் நேராக இருக்கா? இப்போ இது ரெண்டையும் பிடிச்சி இப்படி நான் இழுத்தேன். எப்படி ஆயிடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்க ஃபேப்ரிக் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது அவங்க இப்போ நீங்கள் பேக் நெக் ஃபுல்லாலாம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கழட்டிட்டு மாட்டும்போது என்ன ஆயிரும், ஸ்ட்ரக்சபிள் இல்லாமல் இந்த மாதிரி சுருக்கம் வந்துடும். இப்படி இருக்க நெட்டை வாங்கவே கூடாது. ஓகேங்களா மேம்? இப்போ இது வந்து நான் வீடியோஸ்க்காக போடுறதுக்காக வச்சுருப்பேன். இது வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஃபேப்ரிக் நேராக இருக்கா? இதை இப்போ நான் இழுத்துட்டு விடுறேன். எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றதை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது சுருங்கி இருக்கா? சுருக்கு ஏதாவது தெரியுதா மேம்? அதே மாதிரி இருக்கா? வேறு மாதிரி மாறாமல் இங்கே பாருங்கள், நல்லாவே இழுத்து விடுறேன். தெரியுதா உங்களுக்கு? வேறு மாதிரி மாறாமல் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னாச்சு, அது வந்து அந்த இதுக்கே இல்லை, பொசிஷனுக்கே இல்லாமல் வேறு சுருண்டுச்சு பாருங்கள். அப்படி சுருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணும்போதுலாம் ஃபேப்ரிக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி மட்டும் வாங்குங்க. ஓகேங்களா? எப்படியுமே வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 150க்கு மேலே இருக்குமா மீட்ரு. 150 170 இருக்கிறது வாங்க. மீட்ரு ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஒரு 5000 10,000க்கு போடுறாங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட் மெத்தட் எப்படி ஃபிக்ஸிங் பண்ணுறான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் கிளாத்துக்கு உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபுல்லாகவே பேக் நெக் இல்லை ஹேண்ட் ஃபுல்லாகவே எனக்கு நெட் கிளாத் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான், ரிங்கில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்னர் ரிங்கு, ஒன்று அவுட்டர் ரிங். அவுட்டர் ரிங்கில் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை தூக்கி தனியாக அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இன்னர் ரிங்கை வச்சுட்டு நெட் கிளாத்து நீங்கள் சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணலாம், டபுள் லேயர் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் லேயர் யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா இப்போ கஸ்டமர் மட்டும் வந்து ஒரு 4000 5000 போடுறாங்க அப்படின்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவது உழைக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் டபுள் நெட் யூஸ் பண்ணுங்கள். டபுள் நெட்டுக்கு ஒரே மெத்தட் தான், சிங்கிள் நெட்டுக்கு ஒரே மெத்தட் தான். இப்போ எப்படி போடுறேன்றதை பாருங்கள். எனக்கு தேவையான ஃப்ரேம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நெட் கிளாத். இப்போ நான் ஒரு சிங்கிள் நெட்னால ஒரு தடவை போட்டுருக்கேன். இப்போ டபுள் நெட்னா என்ன பண்ணணும், இது அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி இது மேலே வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷேட் நல்லா டார்க்காக தெரியும். இப்படி ஒன்றுனா லேஸாக தெரியும். இப்படி டபுள் ஃபோல்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா டார்க்காக தெரியும். இப்போ நான் சிங்கிள் நெட் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அப்படி ஃபுல் ஃப்ரேமில் வச்சுட்டு, என்ன மேம் ஸ்ட்ரெச்சபிள் ஆகாதே போடுறீங்க, வீடியோஸ்க்கு தானே மேம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதை வைக்கிறேன். மேலே நம்மளோட அவுட்டர் ரிங்கை வச்சு நாக் பண்ணிடுங்க. மேலே உங்களோட அவுட்டர் ரிங்கை வச்சு நல்லா லாக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த நாபு இருக்குது பாருங்கள், இந்த நாபை உங்களால் எந்த அளவுக்கு இது பாருங்கள், எனக்குள்ள ஒரு கட்டை மாதிரி இருக்குது. இந்த கட்டையை உங்கள் 2 விரலில் டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் நாபு இருக்குல்ல, நாபை எந்த அளவுக்கு டைட், ஏன் மேம் இதை பிடிக்கணும்னா அதை பிடிக்கலடிங்க பாருங்கள், சுற்றிட்டே இருக்கும் அதுவும் சேர்ந்து. அதனால் இதெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரேம் இருக்குல்ல, எக்ஸஸ் துணியெல்லாம் கட் பண்ணிடுங்க. எக்ஸஸ் துணியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட மெஹந்தி கிளாஸ் அவைலபிளாக நிறைய பேர் கேட்குறீங்க மேம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க நெட் கிளாத்து. இது வந்து இல்லை மேம் எனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட எல்லா கிளாஸஸுமே இந்த மாதிரி டீட்டெயில்டாக தான் மேம் சொல்லிக் கொடுப்பேன். மெஹந்தி கிளாஸ் கூட இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. பேசிக்காக ஹென்னா மிக்ஸாலஜி இருக்குது பாருங்கள், அதுக்கே ஆன்லைனில் 500 600 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த கோனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவலான போர்ட்ரேட் கிளாஸ் வரைக்கும் வெறும் 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் மேம். நான் உங்கள்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒன்று தான். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் நடத்துகிற எல்லா கிளாஸுமே உங்களுக்கு புரியும். நீங்கள் தாராளமாக கம்மி பேமெண்ட் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாங்க, இந்த இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு இடமா டைட் பண்ணணும். ஏன் மேம் இப்போயே டைட்டாக தானே இருக்குன்னு அப்படியே ஒர்க் போட ஆரம்பிக்கிறேன்னு எந்த ஒரு ரீசனுக்காக ஒர்க் போடக்கூடாது மேம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், சாரி. வந்து கிளாத் அடியில் வைக்கணும்ல,
இது பேசிக்காக நெட் கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணுறதா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு அடியில் நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மெயின் ஃபேப்ரிக், ஓகேங்களா, இதான் எனக்கு மெயின் ஃபேப்ரிக். அடியில் நெட் கிளாத்தை கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடியில் நெட் கிளாத் அட்டாச் பண்ண சொல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அப்பா சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை 2 விதமாக இது பண்ணணும். போருங்க, லாக் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு நெட்டை டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதை டைட் பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெட்டை ஓவரால் ஃபுல்லாக நெட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் துணி இருக்குது பாருங்கள், துணியை டைட் பண்ணுங்கள். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டைட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி அடியில் நெட்டெல்லாம் வணங்கிருக்கணும், அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. நமக்கு எங்கேயாவது ஸ்டிக் ஆகிடும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு மட்டும்தான் போதும், இருந்தால் போதும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அடியில் கொடுத்து நெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், மேலே கொடுத்து நெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். 2 மெத்தடுமே சொல்லித்தரேன். இப்போ எனக்கு தேவையான இதை நீங்கள் ஒயிட் கிளாத்துன்னு நினைக்காதீங்க மேம். இதான் உங்கள் கஸ்டமர் கொடுத்த துணி, ஜாஸ்மின் துணி. அடியில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது மேலே வரைஞ்சிட்டு உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹேண்ட் வரைஞ்சிருக்கேன் மேம். இது நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணுறதா சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கை இந்த அளவு குட்டியாக இருக்காது, ஃபுல் ஃப்ரேம் இருக்கலாம். ஃபுல் ஃப்ரேமுக்கு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் எப்பவும் போல தான். நீங்கள் நெட் கிளாத் அட்டாச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜரி த்ரெட் தான் ஃபஸ்ட்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். உங்கள் கஸ்டமர் கோல்டுனா கோல்டர், சில்வர்னா சில்வர், காப்பர்னா காப்பர், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு அடியில் இந்த லென்த் இருக்குல்ல, ஓவரால் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுக்கணுமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல் கிளாத்துக்கு, அதாவது இதே என் கை, நான் கை ஃபுல்லாக நெட்டு மட்டும் எனக்கு அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன் மேம், இதுதான் எனக்கு கொடுத்த ஜாஸ்மின் துணி, கஸ்டமர் கொடுத்த ஜாஸ்மின் துணி. அதில் கைக்கு ஃபுல்லாக நெட் கிளாத் கஸ்டமர் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி அடியில் நெட்டை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், கை பர்ஃபெக்டாக வரைஞ்சிருப்பீங்கல்ல, அதை ஃபுல்லாத்துலேயுமே செயின் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். செயின் ஸ்டிச்லேயும் சிங்கிள் த்ரெட் கொடுக்கக்கூடாது, டபுள் லேயரில் ஜரி த்ரெட் கொடுக்கணும். அதை கொடுக்குறது ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இப்போ நான் எனக்குள்ளே செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுக்கணும், நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. வேலை வேகமாக முடிவிட்டு இருந்தால் இங்கே எடுத்து இங்கே எனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இங்கே பாருங்கள், வேகமாக முடிவிட்டு இருந்ததுக்காக தான் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இப்படி கொடுக்கவே கூடாது. நான் கொடுத்துருக்க தெரியுதா? கண்ணுக்கே தெரியாத மாதிரி டபுள் லேயரில் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்துட்டு காட்டுறேன்.